ஆஸ்ட்ரோ டிவி ஆதித்ய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பராப வருஷ தமிழ் புத்தாண்டு முழுவதும் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த தமிழ் புத்தாண்டு 14/4/2026 அன்று பிறக்கிறது. அதாவது தனுசு லக்னத்தில் சதய நட்சத்திரத்தில் துவாதசி திதியில் செவ்வாய்க்கிழமை வருடப்பிறப்பு ஆரம்பமாகிறது. இந்த பராபவ வருஷத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, தனுசுங்கிறது காலப்புருஷ தத்துவத்தில் 9வது ராசி. இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான். தனுசு ராசிக்குள் மூலம் நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் இந்த ராசிக்குள்ள வரும். பாருங்க, தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான் அப்படிங்கிறதுனால அந்த நீதி, நேர்மை, நியாயம் இதெல்லாம் தனுசு ராசிக்காரர்கள்ட்ட இயற்கையாகவே இருக்கும். நல்ல படித்தவர்களாக இருப்பார்கள். அதே போல் ஆச்சாரம், அனுஷ்டானம் இவற்றை அனுஷ்டிக்க பிறந்தவர்களாக இருப்பார்கள். அதே போல் மூத்தோர்களை மதிப்பார்கள். தன்னுடைய பெற்றோர்களை மதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்குவதில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். பணம் அதிகமாக புழங்கக்கூடிய இடத்துல வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். செல்வ செழிப்பில் திளைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எப்போதும் பணப்புழக்கம் உடையவர்களாக இருப்பார்கள் தனுசு ராசிக்காரர்கள். அதே போல் எங்கு சென்றாலும் அந்த மதிப்பு மரியாதைக்கு குறைவு இருக்காதுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு. சரி, தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது கோச்சார கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் பாருங்க, குரு பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்திலே உச்சப்பலம் பெற இருக்கிறார். இந்த பராப வருஷத்தில் பாருங்க, வைகாசி 18ஆம் தேதி ஜூன் 1ஆம் தேதி அன்று குரு பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல உச்சப்பலம் பெற இருக்கிறார். அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான், 4ஆம் அதிபதியாக வரக்கூடியவரும் குரு பகவான் தான். அப்போ ராசிக்கு அதிபதியாகவும் 4ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய குரு பகவான் உச்சப்பலம் பெற இருக்கிறார். அப்போ இந்த ராசிக்குரிய ஆதிபத்தியங்கள், 4ஆம் இட ஆதிபத்தியங்கள் வலுப்பெறுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பராப வருஷத்தில். அதே போல சனி பகவான் பாருங்க, ராசிக்கு 4ஆம் இடத்திலே அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த சனி பகவானை குரு பகவான் பார்வையிட இருக்கிறார் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து. தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான், அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு 2க்கும் 3க்கும் அதிபதியான சனி பகவானை இந்த குரு பகவான் பார்வையிட இருப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் 3ஆம் இடத்துல பாருங்க, ராகுவும் 9ஆம் இடத்துல கேதுவும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சரி, தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க ஒரு விடிவு காலம், ஒரு நல்ல அதிர்ஷ்டம். பாருங்க, 8ஆம் இடத்துல குரு இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி பலம் பெற இருக்கிறார். இந்த ராசிக்கு அதிபதி பலம் பெறுவதனால இந்த இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாம் பாருங்க நீங்கள் வெற்றிகரமாக முடிக்க முடியும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தடையாக நின்ற காரியங்கள்லாம் வெற்றிகரமாக நடந்தேறும். என்ன ஒரு விஷயம்னா, குரு பகவான் 8ஆம் இடத்துல, உங்கள் ராசிக்கு அதிபதி 8ஆம் இடத்துல மறைவதனால உங்களுக்கு பாருங்க வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல ராசிக்கு அதிபதி உச்சப்பலம் பெறுகிறார் அப்படிங்கும் பொழுது ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். அதே போல தனுசு ராசிக்காரர்களுக்கு ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் 4ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் தனுசு ராசிக்காரர்கள். இந்த பராப வருஷத்துல தாயாருக்கு பாருங்க உடம்பு வெயிட் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தனுசு ராசிக்காரர்கள் யாராவது பெருசாக வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். பாருங்க, இப்போ கிட்டத்தட்ட சனி பகவான் 4ஆம் இடத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆகிறது. 2025 மார்ச் மாதமே பாருங்க 4ஆம் இடத்திற்கு சனி வந்து விட்டார். அப்போ ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு சிலர் பெருசாக வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பெருசாக முதலீடு போட போறீங்க எதுலையாவது அப்படின்னா கொஞ்சம் அதில் அந்த தொழிலில் உங்களுக்கு அனுபவம் இருக்கான்னு பார்த்து போடணும். இல்லைன்னா பெரிய ஒரு கஷ்டத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை தனுசு ராசிக்காரர்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த பராப வருஷத்தில் குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைவதனால அவருடைய பார்வை பாருங்க 12ஆம் இடத்துக்கு விழும். குரு பகவானுக்கு 5, 7, 9 பார்வைகள் உண்டு. 5ஆம் பார்வையால் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்வையிடுவார். தன்னுடைய நேர் பார்வை 7ஆம் பார்வையால் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வையிடுவார். தனது 9ஆம் பார்வையால் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்வையிடுவார். அப்போ இந்த பராப வருஷத்தில் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு தாயாருக்கு இருந்த கஷ்டங்கள் மாறும். தாயாருக்கு உடல் ரீதியாக, மன ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சொத்து வகையில் ஏதாவது பிரச்சனை தான் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வராத பணமெல்லாம் வந்து சேரும்.
ஏன் அப்படின்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதியையும் குரு பார்க்குறாரு, 2ஆம் இடத்தையும் குரு பார்வையிட இருக்கிறார். அப்போ பெருசாக சம்பாதிக்கக்கூடியவங்களுக்கு அளவில்லாத பணப்புழக்கத்தை கொடுக்குங்க ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து. ஏன் அப்படின்னா 2ஆம் அதிபதியாக தனாதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான், அதையும் குரு பகவான் 9ஆம் பார்வையால் பார்க்கிறார். அதே போல் 2ஆம் இடம் தனஸ்தானத்தையும் குரு பகவான் நேரடியாக பார்க்குறார். அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பராப வருஷத்தில் 2ஆம் இட ஆதிபத்தியங்கள் பலம் பெறும். 2ஆம் இட ஆதிபத்தியங்கள்ங்கிறது பாருங்கள், முக்கியமாக பணம், குடும்பம், நம்ம பேச்சு. அப்போ பேச்சு விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சில காரியங்களை நீங்கள் பேசி தீர்க்க முடியும். அதே போல் குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள் மாறும். ஒரு சிலர் குடும்ப தொழிலை எடுத்து நடத்தக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நல்ல பணப்புழக்கம் அதிகரிக்கும். வராத பணம் எல்லாம் வந்து சேரும். உங்களுக்கு இதுக்கு முன்னால் ஏதாவது பணம் முடக்கம் ஏற்பட்டிருக்கு, பணம் வராமல் தேங்கி இருக்கு அப்படின்னா அந்த பணமெல்லாம் வந்துடுங்க. ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் சரளமான பணப்புழக்கத்தை கொடுக்கும். கட்டுக்கட்டாக பணத்தை எண்ணக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். குரு பகவான் உச்சம் பெற்று 2ஆம் இடத்தையும் 2ஆம் அதிபதியையும் பார்க்க இருப்பதனால அப்போ இந்த பராப வருஷத்தில் உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் விருத்தி இல்லாதவங்களுக்கு, குடும்ப விருத்தினா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைந்தாலும் குடும்பஸ்தானத்தையும் குடும்பாதிபதியையும் பார்ப்பதனால உங்களுக்கு கட்டாயம் குடும்ப விருத்தி ஏற்படும். அதே போல் வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு பாருங்கள் நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். புது வேலையாட்கள் அமைவார்கள். அதே போல் உங்களை விட்டு விலகின வேலையாட்கள் திரும்ப வருவாங்க. இது போன்ற அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். ஏன்னா 3ஆம் அதிபதியும் குரு பகவான் பார்வையிடுவது. அதே போல் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியில் முடியும். புதுசாக ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த முயற்சி வெற்றியில் முடியும். ஏதாவது போட்டித் தேர்வு எழுத போகிறீங்க இந்த பராப வருஷத்தில் 2026-27 போட்டித் தேர்வு எழுதக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டு. அதே போல தனுசு ராசிக்காரர்களுக்கு 3ஆம் அதிபதியை குரு பகவான் பார்வையிட இருப்பது இளைய சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். உங்கள் குடும்பத்தில் தனுசு ராசியில் பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீண்ட காலமாக இளைய சகோதர பாக்கியம் இல்லை அப்படின்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இளைய சகோதரர்கள் உருவாவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். இன்னும் சொல்ல போனால் மனசில் ஒரு புது தெம்பு வரும். இப்போ ஏற்கனவே உங்களுக்கு 3ஆம் இடத்துல ராகு இருப்பதனால மன தைரியத்தை கொடுத்துட்டு இருப்பார் ராகு பகவான். அந்த 3ஆம் அதிபதியையும் குரு பார்வையிட இருப்பதனால மனசில் ஒரு அசட்டு துணிச்சல், கணவன் மனைக்குள்ள நல்ல ஒற்றுமை, குடும்ப விருத்தி, குடும்பத்தில் புது நபர் சேர்க்கை, குடும்ப விஷயங்களில் முன்னேற்றம், குடும்ப தொழில் மூலம் ஆதாயம். இப்படி பாருங்க, உங்களுக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கறது, 2ஆம் அதிபதியை குரு பார்க்கறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். வாழ்க்கையில் இது ஒரு பொன்னான காலம் அப்படின்னு சொல்லலாங்க. அப்போ குரு பகவான் 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளியூர் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். சொத்து, புது சொத்து வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். அதே போல் தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டவர்களுக்கு அந்த நிலை மாறும். 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால சொந்த ஊரை விட்டு வேற ஊரில் போய் ஏதாவது சொத்துக்கள் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். அதே போல் 4ஆம் இடத்தை குரு பார்க்குறதும் பாருங்கள், உங்களுக்கு வண்டி வாகன யோகம், பூமி யோகம், கட்டட யோகம், வியாபாரம், சொந்த தொழில், இதெல்லாம் பாருங்கள் அதிர்ஷ்டம் ஏற்படும். அதே போல் 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிட இருப்பதனால பாருங்கள், வாழ்க்கை துணையை பிரிந்தவர்களுக்கு, வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணம் பாருங்கள் ஏற்பட வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க 4ஆம் இடத்தை குரு பார்ப்பது. இப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பாருங்கள் நல்ல மாற்றத்தை கட்டாயம் கொடுக்கும். அதே போல் ராகு 3ஆம் இடத்தில் இருப்பது அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். இந்த 9ஆம் இடத்துல கேது இருப்பதனால தந்தையார் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். வயதான தந்தையார் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சில கஷ்டங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த 9ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்வது. மற்றபடி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பாருங்கள் பெரிய சிரமங்களை கொடுக்காது. குரு 8ஆம் இடத்துக்கு போனால், இப்போ ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதிகாரிகளை பகைத்து கொள்ளக்கூடாது. பொதுவாக குரு 8ஆம் இடத்துல மறையும் பொழுது பாருங்கள், ஒரு எதையாவது முதலீட்டு போட போகிறீங்க அப்படின்னா அதில் அனுபவம் இருக்கான்னு பார்த்து போடணும். அதே போல் குறுக்கு வழியில் போகக்கூடாது. 8ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் சின்ன சின்ன கௌரவ பிரச்சனைகள் வரும். அதனால் கொஞ்சம் பார்த்து இருக்கணும். மற்றபடி பாருங்கள், உங்களுக்கு குரு மறைவதனால, அவர் உங்கள் ராசிக்கு அதிபதி 8ஆம் இடத்துல குரு உச்சம் பெறுவதனால உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே போல் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே உங்களுக்கு பலத்தை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.
உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஏதாவது ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்லி கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.